ஓகே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதாவது இன்னையில இருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் AACCC, அதாவது ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, ஆல் இந்தியா கோட்டா, அதாவது ஆயுஷ் கோர்சஸ் சித்தா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதா, இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கு ஆல் இந்தியா கோட்டா 15% வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று என்னன்னா, சீட் மேட்ரிக்ஸும் நமக்கு வெப்சைட்ல டென்டேட்டிவான ப்ரொவிஷனல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மதியானம் 12 மணிக்கு வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரியா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு புதுமையா இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் காமிக்கும். ஸோ இதுல டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் காமிக்கும். நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபில் பண்ணது காமிக்கும், ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபில் ஆகாத மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் அன்லாக்டு. ஸோ டோட்டல் நீங்க எத்தனை கோட்டாக்கு இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க, கவர்மெண்ட் எய்டட், டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட், இந்த இதை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த இடத்துல வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டின்றது பணம் கூட கட்டி படிக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். அதே இது நார்மல் ஜென்ரலா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வெறும் கவர்மெண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் நீங்க போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ, அதாவது AACCCல நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய விண்டோ ஓப்பன் ஆகுங்க. இதுல மேல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். ஹோம், சாய்ஸ் ஃபில்லிங், மேனேஜ் ஃபில்டு சாய்ஸ், அதாவது நீங்க இப்போ எத்தனை காலேஜஸ் இப்போ ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். காலேஜை வந்து மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஒரு காலேஜை முன்னாடி ஒரு காலேஜ் கடைசியா, அதாவது ஃபர்ஸ்ட் போகிற காலேஜை நான் கடைசியாக போட்டேன், அதை அப்படியே வந்து மாற்றணும். கடைசி காலேஜை ஃபர்ஸ்டாகவும் மாற்றணும் அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்சுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ரீஅரேஞ்சினாலும் சேம் அந்த மாதிரி தான் ஒரு சில இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக நீங்கள் தெரியாமல் நான் நிறைய காலேஜஸ் போட்டேன் டெலீட் பண்ணணும்னா மல்டிபிள் டெலிஷன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து லாக்ன்றது கடைசி நாள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னைக்கு கடைசி நாளோ அந்த நாள் வந்து மதியம் 2 மணிக்கு மேல இந்த சாய்ஸ் லாக்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கிற மாதிரியா. இந்த லாக் சாய்ஸ்ன்றது கடைசி நாள் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. இன்னைக்கு நீங்க ஒரு 10 காலேஜஸ் போடுவீங்க, நாளைக்கு ஒரு 10 காலேஜஸ் மாத்தணும் அப்படின்னா ஒரே நாள்ல லாக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆகும்ன்ற ஒரு ரீசன் காண்டி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா 6 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இஷ்டத்துக்கு எப்படி வேணா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஒரு நாள் இப்படி எப்படி மாத்தி நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க கடைசி நாள் உங்களுக்கு கொடுக்குற அந்த டேட்ல அந்த டைமிங்குள்ள நீங்க 10 காலேஜ் செலக்ட் பண்றீங்களா, 10 காலேஜ் லாக் பண்ணனா லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இந்த லாக் ஆப்ஷன் இதுதான். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னா இதுல 3 டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய இன்ஸ்டியூட் டைப், இப்போ கவர்மெண்ட்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கவர்மெண்ட் எய்டட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா அந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் டீம்டுனா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதான் கோட்டா. இந்த கோட்டா வந்து இதுல டைப் எந்த மாதிரி டைப், என்ன இன்ஸ்டியூட். இப்போ நான் அமிர்தா செலக்ட் பண்றேன், வேற என்ன காலேஜஸ் இருக்கு நமக்கு. ஸோ என்ஐஎஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் சித்தா செலக்ட் பண்றேன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணி பண்ணலாம். இல்ல எதுவுமே நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல கோர்சஸ் வரும். எதுனா ஆயுர்வேதா மட்டும் நான் போடுறேன்னா இந்த இடத்துல ஆயுர்வேதா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சித்தா போறீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஆயுர்வேதா செலக்ட் பண்ணிக்கோங்க. சித்தானா சித்தா, மற்ற வேற என்ன ஹோமியோபதினா ஹோமியோபதி தனித்தனியா நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல நான் எதுவுமே இந்த இடத்துல செலக்ட் பண்ணாம விட்டேனாலும் மொத்த டோட்டல் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த இடத்துல காமிக்கும். அதுக்கேத்த மாதிரியா நீங்க எந்த காலேஜஸ் வேணா ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஒவ்வொரு தடவையும் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கோட மெத்தட். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து சில நேரம் அட்ரஸ் கரெக்டா ப்ராப்பரா இருக்காது. அப்ப இந்த இன்ஸ்டியூட்டோட அட்ரஸையும் என்ன மாதிரி டைப்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு நான் போடுறது வந்து கவர்மெண்ட் டைப்பா இல்ல கவர்மெண்ட் எய்டட் டைப்பா இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியான்றத இந்த இன்ஸ்டியூட் அட்ரஸையும் இன்ஸ்டியூட் டைப்பையும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேவா? நீங்க தமிழ்நாடும் போடலாம், கர்நாடகம் போடலாம், கேரளாவும் போடலாம், ஆந்திராவும் போடலாம். ஸோ எல்லாத்தையும் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு
நீங்க ஆட் பண்ணி வாங்க. அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட். ஸோ அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க, அதையும் நான் காமிச்சேன். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து தனித்தனியா விட்டுருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனானி இருக்கு, சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹோமியோபதி இருக்கு. யுனானில வந்து எத்தனை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குன்றதா இந்த லிஸ்ட்ல மொத்தமா கொடுத்துருப்பாங்க சீட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரியே சித்தாக்கு கவர்மெண்ட் எய்டட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி எத்தனை இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆயுர்வேதா, அதாவது ஆயுஷ் கோர்சஸ் பிஏஎம்எஸ்க்கு வந்து எத்தனை கவர்மெண்ட் எய்டட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றத காமிப்பாங்க. அதே மாதிரியா ஹோமியோபதிக்கும் சேம் அதே தான், கவர்மெண்ட் எய்டட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ், எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ், எல்லா எய்டட் காலேஜஸ் வரும். தென் டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட். இதுல வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது இப்ப நான் சித்தாவை நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகேவா? சித்தாவை நான் கிளிக் பண்றேன். சித்தால வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த காலேஜ், ஸோ மொத்தமே 2 பேஜ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, சித்தாக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் காமிக்குது. ஓகேவா? திருநெல்வேலி எல்லாமே காமிக்குது நமக்கு. அப்புறம் வந்து என்ஏஎஸ் நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அது காட்டுது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்ப வந்து கேரளால வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் காட்டுறாங்க, கர்நாடகால கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் காட்டுறாங்க, ஆனா தமிழ்நாட்டுல எந்த கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் மட்டும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சித்தா மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கோர்சஸ்க்கும் எடுத்தாலும் ஆயுர்வேதாக்கும் அப்படிதான் காட்டுறாங்க. ஆனா கேரளால வந்து எய்டட் காலேஜ் காட்டுது, கர்நாடகால எய்டட் காலேஜ் காட்டுது. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் சார் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா ஒரு டவுட் கேட்டீங்க. அதாவது ரொம்ப நாளா வந்து என்னன்னா 3 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா, ஏஐக்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இது 2 விட்டுருங்க, இது ஸ்டேட்குள்ள வருது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி, கவர்மெண்ட் கோட்டா சரி, மேனேஜ்மெண்ட் வருது. ஆனா இந்த ஸ்பெஷலா ஒரு ஏஐக்குன்னு போட்டோம் பாருங்க, இந்த ஆல் இந்தியா கோட்டா எதுக்கு சார் போட்டோம் அப்படின்னு நீங்க கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டான்றது தான் நம்ம நீங்க கேட்ட அந்த எய்டட் காலேஜஸ் காட்டலைன்னு சொல்றீங்களே, இந்த எய்டட் காலேஜஸ் உடைய ஆல் இந்தியா கோட்டா சீட்டை தமிழ்நாடு ஸ்டேட் வந்து தனியா நடத்துவாங்க. அதுல வந்து எல்லா ஸ்டேட்காரங்களும் வருவாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எய்டட் காலேஜஸ்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங்லாம் இங்க வந்துச்சு. நம்ம அப்ப கவுன்சிலிங் கொடுக்கும்போது, கைடன்ஸ் கொடுக்கும்போது நிறைய காலேஜஸ் வந்து இங்க ஆல் இந்தியா கோட்டாலாம் வந்துச்சு, ஏஐசில வந்துச்சு. பட் அப்ப வந்து என்னன்னா நமக்கு நிறைய பேர் வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து நடத்தும் போது ஆல் இந்தியா கோட்டாவுடைய அண்டர் செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாவா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், மற்ற ஆயுர்வேதா கோர்சஸ் எல்லாம் நாங்களே வந்து நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டட் காலேஜஸ் மற்ற ஸ்டேட்ல வர மாதிரியா ஆல் இந்தியா கோட்டால வராது. ஸோ அதுக்கு அப்ப எப்படி சார் அந்த சீட்ல நான் ஃபில் பண்ணணும், அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க கேட்பாங்களே, ஏன்னா அது என்ன நமக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து கவுன்சிலிங் நடத்துறாங்க அப்ப வந்து அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஏன்னா வேற ஸ்டேட் காரங்களுக்காண்டி தான் அந்த ஆல் இந்தியா கோட்டா நடத்துறாங்க. ஸோ அந்த வேற ஸ்டேட்டுக்காரங்க வந்து இங்க வரணும் அப்படின்னா அப்ப எப்படி வருவாங்க? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டேட் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க. ஏன்னா எல்லாரும் போடுவாங்க. பட் அந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்ல நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காரங்களும் அதுல போட்டுக்கலாம். அதாவது எய்டட் காலேஜஸ் மட்டும்தான் அந்த ஏஐக்யூல வரும். இந்த ஏஐக்யூ நீங்க தமிழ்நாட்டுல போட்டீங்களா, அந்த சீட்ல வெறும் அண்டர் இந்த மிஸ் ஆன அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டட் காலேஜஸ் தான் வரும். ஸோ ஏஐசிக்கும் இந்த ஏஐசியையும் தமிழ்நாடு ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த அப்ளிகேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ இது வேற கவுன்சிலிங், இது தனியா வந்து நடத்துவாங்க. இதே எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க தயவு செய்து. ஸோ இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கும் மேல புரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் அதை வந்து யோசிக்கணும். ஸோ இதுதான் ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த அதாவது இந்த ஏஐசில வரக்கூடிய பர்சன்டேஜ் சீட்டு தான் எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங்கும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போக ஆல் இந்தியால வரக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் 15% சீட்டை மட்டும்தான் தமிழ்நாடு ஏஐக்யூல பண்ணுவாங்க. அதுவும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன்.